வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒடிசியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 1 வீக் கழிச்சு தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு சினிமேட்டிக் ஸ்பெக்டக்கிள். அதாவது அது வந்து ஒரு ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்டோரி. அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. மியூசிக்கு தான் மெயின். இந்த படத்தில் வந்து ஒரு ட்ரம் பீட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ இந்த வார் சீன்ஸு, முக்கியமாக ஒரு சில சீன்ஸ்லாம் இங்கே ஹைலைட்டு. இந்த சைக்ளோப்ஸு இன்ட்ரோ, அப்புறம் அந்த ட்ராய் போய் அட்டாக் பண்ணுறது, அப்புறம் அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீனு. அது வந்து கடக் கடக்கு கடக்கு கடக்குன்னு அந்த ட்ரம் பீட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அப்படியே பீக்கு தான் நோலன் சம்பவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டார்க் நைட்டு, அந்த அந்த டைப் ஆஃப் ஒரு ஆரா க்ரியேட் பண்ணுறது. பட்டு கொஞ்சம் இப்போ இந்த சில இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தமிழ் சினிமா மாதிரி இந்த அப்பா பையன் சென்டிமெண்ட்டு, வழக்கம் போல் கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து உயிரோட சாகிற மாதிரி போயிட்டு உயிரோட வருது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது. அப்புறம் கொஞ்சம் இன்னக்யூரிசிஸ் இருக்குது. பட் ஸ்டில் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் ஆக்சுவலி ஜனநாயகன் படம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க, ஆஃப்டர் 1 வீக். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மூவி வந்து இட் இஸ் ஃபேன்டாஸ்டிக்.